இன்னைக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தோட படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. அதனால் இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு தலைவர் வரும்போது அங்கே ஒரு சில நிருபர்கள் தலைவர்கிட்ட ஒரு சில கேள்விகளும் கேட்டாங்க. அதாவது முதல்ல எல்லாருமே தலைவருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தலைவரும் எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. அடுத்ததாக அந்த திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் இறந்துருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது எப்போ அப்படின்னு தலைவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக கேட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மலையில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ மை காட் சாரி அப்படின்னு தலைவர் கொஞ்சம் அதிர்ச்சியில் சொல்லிவிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் பர்த்டே விஷ் சொன்னாங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னாங்க. எல்லாம் கூலிக்கு அப்புறம் தான் அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்துருக்காங்க. எப்போ? மழை. ஓ மை காட் சாரி. கூலி படத்தோட அடுத்த கட்ட இப்போ என்னாச்சுன்னா சோசியல் மீடியாக்களில் அந்த 7 பேர் திருவண்ணாமலையில் இருந்ததை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரில. எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு. ஓ மை காட் சாரி அப்படிங்கிறாரு. தினமலம் பத்திரிகையில் கூட எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு போட்டு இந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா நிறைய பேர் இவர் கோமாவில் இருந்தாரா, இவருக்கு என்ன தெரியுது, அரசியல் பற்றி ஒன்றும் தெரியல அப்படி இப்படிங்கிறாங்க. தலைவர் அரசியல்லையே இல்லை. சரி, அரசியலில் இருந்தால் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வேற ஒரு சிலர் கமெண்டில் சொல்லியிருக்கானுங்க. அரசியலில் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் எல்லா மனிதர்களும் பார்த்துட்டே இருப்பாங்களா அப்படின்னா அது 100% இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும். அது தெரியாதது என்னமோ மிகப்பெரிய குற்றம் மாதிரியும் அரசியல்வாதிகள்கிட்ட இவங்க இப்படி கேட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் தான் மக்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் தான் செய்யணும். அதே போல் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதையும் அரசியல்வாதிகள் தான் செய்யணும். ஆனால் அரசியல்வாதிகிட்ட நம்ம ஊர் ஆட்கள் கேட்கவே மாட்டானுங்க. எல்லா நடிகர்கள்கிட்ட கேட்குறது. அவங்க என்ன செய்வாங்க, ஆறுதல் தான் சொல்ல முடியும், இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இயற்கை சீற்றங்கள்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஆனால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. மீடியாக்காரங்கள்லேருந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற நெட்டிசன்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, நம்மளும் அதையே பேசுவோம். நம்ம மாற்றி பேசிட்டோன்னா நம்மளை போட்டு முக்கிடுவாங்க அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.